திமோத்திகிட்ட சொல்றாரு பவுல், ஐஸ்வர்யம் தப்புன்னு சொல்ல, அவங்கள்ட்ட போதி. அப்போ இங்க அன்னாள் சும்மா தேவன் ஐஸ்வர்யவான்களுக்கு எதிரி அப்படின்னு சொல்ல வரல. பாயிண்ட் அது கிடையாது. அவர் ஆளுகிறார். எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை, அதை மறந்துடாதீங்க. யாரும் மறந்துடாதீங்க. தேவன் ஆளுகிறார், நீங்க கடவுள் நினைச்சிடாதீங்க. பெருமை பிடிச்சவங்க அதுதான் பிரச்சனை. அவங்கள்ட்ட அவங்க கடவுள் நினைச்சுக்கிறாங்க. பவர் வந்ததுனால, பதவி வந்ததுனால, அந்தஸ்து வந்ததுனால, பணம் வந்ததுனால தாங்க என்ன வேணா செய்ய முடியும், கேட்கறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு நினைச்சிடாத. இருக்காரு ஒருத்தர், பார்த்துக்கிட்டே இருக்காரு. நீ உன்னையே மாத்திக்கலன்னா, நீ சரியான பாதையில போலனா உல்டா பண்ணி விட்டுருவாருன்றாரு. அதுதான் சொல்றாங்க அண்ணாள். அப்போ இது பெருமை பிடிச்சவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை, அதே நேரத்தில் தாழ்மை உள்ளவர்களுக்கு ஒரு நம்பிக்கை. தாழ்மை உள்ளவர்கள் இன்னைக்கு நீங்க ஒருவேளை பலவீனம் உள்ளவர்களாக இருக்கலாம், ஆனால் பயப்படாதீங்க, அவர் பலத்தினால் உங்களை இடைக்கட்ட பண்ணுவார். பசியாக இருக்கிறவங்க, தாழ்மை இருக்குதா உங்கள்கிட்ட பாருங்க, நான் சொல்கிறேன் பாருங்க, பெருமை பிடிச்ச ஏழைகள் கூட இருக்கிறாங்க, தாழ்மை உள்ள பணக்காரங்க கூட இருக்கிறாங்க. பார்த்துருக்கீங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? சிலர் ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாக நினைக்கிறது எல்லா பணக்காரங்களும் பெருமை பிடிச்சவங்க அப்படின்ற மாதிரி அப்படி தப்பு கிடையவே கிடையாது. சில பணக்காரங்களும் ரொம்ப தாழ்மை உள்ளவங்க, ரொம்ப பெரிய ஆளாக இருப்பாங்க, ரொம்ப தாழ்மை அவங்கள்ட்ட. நான் சொல்கிறது மெய்யான தாழ்மை, லைக் ரொம்ப மெய்யான ட்ரூ ஹியூமிலிட்டி. சில ஏழைகள் அவ்வளோ பெருமை இருக்கும். சில படித்தவங்க ரொம்ப தாழ்மையாக இருப்பாங்க, சில படிக்காதவங்க ரொம்ப பெருமை பிடிச்சிருப்பாங்க. உல்டாவும் இருக்கும். சில பணக்காரங்க ரொம்ப பெருமை பிடிச்சவங்களும் இருக்காங்க, சில ஏழைகள் தாழ்மை. அப்போ மெயின் பணக்காரங்களா ஏழையா, படித்தவங்களா படிக்கல அப்படி கிடையாது. மெயின் பெருமையா தாழ்மையா, அதுதான் மெயின். இங்க தங்களை கடவுளா நினைச்சுக்கிட்டு வாழ்றாங்களா, அல்லது கடவுளை அங்கீகரிச்சு அவருக்காக வாழ்றாங்களா, அவரை நம்பி, அதுதான் மெயின். அதை வச்சுதான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். பாருங்க, அவர் இப்படிதான் ஆள்றாரு. அவர் ஆள்றது, அவர் வழி தனி வழி. அவருக்கு ரொம்ப பிடிக்கும். கீழே இருக்கணும் மேலே தூக்கி விடுறது, மேலே இருக்கணும் கீழே இறக்கி விடுறது. எல்லாருக்கும் கிடையாது. பெருமை பிடிச்சவனை இறக்கி விடுறாரு, கீழே தாழ்மையா இருக்கவன தூக்கி விடுறாரு. இது சிலருக்கு குட் நியூஸ், சிலருக்கு பேட் நியூஸ். கர்த்தர் ஆளுகிறார்ன்றது தாழ்மை உள்ளவர்களுக்கு குட் நியூஸ், பெருமை பிடிச்சவங்களுக்கு பேட் நியூஸ். எந்த கூட்டத்தில் நாம் இருக்கிறோம் நம்ம தான் டிசைட் பண்ணிக்கணும். தப்பான கூட்டத்தில் இருந்தால் அது வேற மாதிரி போய் முடிஞ்சிடும். சரியான கூட்டத்தில் இருந்தால் சூப்பர்.